ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2025, அதாவது இந்த வருடம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானோட பயிற்சி. கோவில் அனுஷ்டாங்க பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் மாதம் தான் சனி பகவான் பயிற்சி ஆகும் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்ப்போம் இந்த சனி பயிற்சி பலன்களை. வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இதே பலன்கள் தான், ஆனால் காலகட்டங்கள் முன்ன பின்ன இருக்குமே தவிர பலன்கள் ஒன்று தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி வர இந்த சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம். முதல்ல சனி பகவான்னா யாரு? சனி பகவான் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். சனீஸ்வரன் சொல்லுவாங்க, வேற யாருக்கும் அந்த பட்டம் இல்லை. ஸோ இதுலேருந்தே தெரியும் சனி பகவான் எவ்வளோ முக்கியமான ஒரு கிரகம்னு. ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் தான். உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் மனுஷனோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மனிதன் வாழ்கிறதுக்கே எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் தான் ஆயுள்காரகன். ஸோ சனி பகவான் இல்லைன்னா மனித பிறவிகளே இல்லை, புரியுதுங்களா? கர்மக்காரகனா போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் புண்ணியம் செஞ்சோம் அதுபடி தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறது. ஸோ அதுக்கான கர்மக்காரகன் சனி பகவான் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு அதிபதி சனி பகவான் தான். நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவருக்கு உழைப்பு அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவான் இல்லாமல் உழைப்புங்கிற காரகமே வராது. தொழில்காரகன், ஒருத்தவங்க தொழில் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஒருத்தவங்க தொழில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு சனி பகவான் தான். ஸோ இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் சனி பகவானுக்கு இருக்குது. ஸோ ஆனால் அதனால நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாரும் 7.5 சனி வருது, கண்ட சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னு பயப்படுவாங்க. அதனால பயப்படவே கூடாது. சனி பகவான் எப்பவுமே தொழிலில் கை வைக்கவே மாட்டார். தொழிலை விருத்தி தான் பண்ணுவாரே தவிர சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுப்பாரே தவிர தொழிலில் கை வைக்க தொழிலில் யாருக்கும் பறிக்க மாட்டார். ஏன்னா தொழில் காரகனே அவன் தானே. இன்னொன்று ஜீவனக்காரகன் சனி பகவான் தான். ஒருத்தன் ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு காரகமும் சனி பகவான் தான். இது குருவோட வீடு. குருவோட வீட்டுக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். ஸோ அதனால பொதுவாக என்னென்னலாம் நடக்கும், அதாவது ராசி பலன்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் பொதுவாக அந்த உலகத்துக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா தங்கம் விலை பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயரும். அதாவது ஏற்கனவே தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டு தான் வருது. இன்னமும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் குருவோட வீட்டுக்கு, ஏன்னா குரு தங்கத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். ஸோ குரு வீட்டுக்கு சனி வரும்போது பெருக்கி விடுவார். சனி எப்பவுமே இருக்கிற இடத்த பெருக்கி விடுவார். அப்போ தங்கத்தில் நிறைய முதலீடுகள் நடக்கும். அப்போ தங்கம் அதிகமாக வாங்குவாங்க, தங்கத்தோட விலை அதிகமாகும். ஸோ அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. இது சனி பயிற்சியில் முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிடுவோம், அப்புறம் மைனஸ் பாயிண்ட்லாம் சொல்லுவோம். மருத்துவத்தில் நிறையா டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது மெடிசன் ஃபீல்டில் நிறைய டெவலப்மெண்ட் வரும் இந்த சனி பயிற்சினால. புதுசாக தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பாங்க. அதாவது மருந்துகளே இல்லாத நோய்களுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சனி பயிற்சியில் அதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். தொழிற்சாலைகள் உற்பத்திகள் நல்லா இருக்கும். அதிலே முக்கியமாக இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். அயன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுற எல்லாருக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இரும்புக்கு காரகன் யாருன்னா சனி பகவான். அவர் குரு வீட்டுக்கு வர்றார். இயற்கை உணவு பார்த்தீங்களா, ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லுவாங்க, இயற்கை விவசாயம், இயற்கை உணவு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் அதிகமான வளர்ச்சிகள் உண்டாகும். ஸோ நான் சொன்ன இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி தான். அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் மீனத்தில் தான் இருப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நெகட்டிவ் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருக்கும். ஒரு எல்லா இடத்துல எல்லா ஃபீல்டுலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருக்கும். புதுசாக ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி போர்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6 நாடுகளில் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த போர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பூகம்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இயற்கை சீற்றம் சொல்லும் பார்த்தீங்களா, இயற்கை சீற்றம் வர்றது, காலநிலை மாற்றங்கள் வரும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், அந்த மாதிரி காலநிலை மாற்றங்கள் வர்றது. முக்கியமாக கோயில்களில் நிறைய சேதங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. திடீர்னு கோவில் ஏதோ ஒரு விபத்து நடக்கிறது, இல்லை கோயிலில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி கோவில்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். கோவிலில் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். முன்னெச்சரிக்கை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த சனி பயிற்சியில் நம்ம பொதுவாக சொல்லலாம். தீவிரவாத தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கை இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா வானத்தில், அதில் இருக்கிறதுலே கடைசி கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். தனியாக இருப்பார் அவர் மட்டும். அதனால தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவானை தனிமை விரும்பின்னு சொல்லுவாங்க. அதில் சனியோட ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையில் இருப்பாங்க. தனிமையில் இருக்க தான் விரும்புவாங்க. அவங்களாம் சனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது
இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற வீடியோக்கு அடுத்தடுத்து வரதுக்கு நம்ம அது கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்து குரு பயிற்சி பலன்கள், ராகு இது பயிற்சி பலன்கள், மாத பலன்கள், வார பலன்கள் போட போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு ராசிக்கும் சனி பகவான் எங்கே வராரு, என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, என்ன யோகத்தை கொடுக்க போகிறாரு, என்ன பாதகங்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க, ஜென்மசனின்னு. முதல்ல பயப்படக்கூடாது. அப்படி என்ன எதனால அப்படிங்கிறத சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இது வந்து சனி பகவானோட நட்சத்திரம். இப்போ சனி பகவானோட நட்சத்திரம் இருக்கிற ராசிக்கு சனி பகவான் வரும்போது கெடுதல் செய்வாரா? பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா சனி பகவான் நீதிபதி இல்லையா? ஸோ அப்போ இந்த மீன ராசிக்கு சனி பகவான் யார்? 11ஆம் இடத்துக்குரிய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் தான். 12ஆம் இடத்துக்குரிய விரயஸ்தானாதிபதி சனி பகவான் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் உரிய சனி பகவான் ராசியில் வரும்போது இந்த ரெண்டுமே நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா லாபம் உண்டு, ஆனால் அதுக்கு விரயசமும் ரெடியாக இருக்கும். இப்போ 100 ரூபா வருதுன்னா 100 ரூபாய்க்கு செலவு ரெடியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். இப்போ இந்த 100 ரூபா நீங்கள் நம்ம வருமானம் வரும், அது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த விரய செலவு குறைச்சிடலாம். விரையாதிபதி ராசிக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா விரய செலவை சுப விரயமாக மாற்றிக்கணும். இப்போ ஒரு வீடு கட்டுறது சுப விரயம், கல்யாணம் பண்ணுறது சுப விரயம், காது குத்து, ஒரு இடம் வாங்குறது, ஒரு ஜுவல் வாங்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரயம் தான், சுப விரயம் தான். ஆனால் நீங்கள் இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மருத்துவ செலவில் போய் அது விட்டுரும். தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் மருத்துவ செலவில் வந்து விட்டுரும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த மீன ராசிக்காரங்க. மற்றபடி ராசியில் சனி பகவான் வரும்போது என்ன செய்ய வைப்பார்னா அதிகமாக உங்களை உழைக்க வைப்பார். சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி ராசிக்குள்ள வரும்போது அதிகமாக உங்களை உழைக்க வைப்பார். 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்ய வைப்பார். இப்போ அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்கு 2 பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா சனி பகவான் தான் தொழில்காரகன் ராசிக்கு வரும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ அதிகமாக உழைக்க போகிறீங்க, அதுக்கு ரெடி ஆகிக்கணும் நீங்கள். சரி, ராசியில் சனி பகவான் வரும்போது என்ன பண்ணுவார்? சோம்பேறித்தனத்தை கொடுப்பார், கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அதிகமாக உழைக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த சோம்பேறியாக இல்லாமல் அதிகமாக உழைச்சிங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வர சனி பகவான் உங்களை எந்த தொந்தரவுமே செய்ய மாட்டார். இந்த மீனராசிக்காரவங்க உடல் உழைப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒன்று ஜிம்முக்கு போயிடணும், இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு வந்து வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, ஏதாவது உடல் உழைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உடல் உழைப்பால் வேலை செய்கிறவங்க இது பண்ண வேணாம். அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, வேறு ஏதாவது உடல் உழைப்பு இல்லாத வேலையை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு கொடுக்குற மாதிரி, அதாவது வேர்வை வர மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுக்கணும். இது செஞ்சோம் அப்படின்னா இந்த சனி பகவானோட தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். ராசியில் சனி பகவான் வரும்போது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. தலைவலி, தலை குத்தல், தலைபாரம்னு சொல்லுவோம்ல, இது சம்பந்தமான பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நேரத்துக்கு தூங்க முடியாது, அது வந்து இந்த சனி பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா உணவு பழக்க வழக்கங்களில் ஒழுங்குபடுத்திக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு எந்திரிக்கிறது, இதை செய்யணும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரவங்க சூரிய உதயத்தை பார்க்குறாங்களோ அவங்கள அந்த சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். இப்போ சூரிய உதயத்தை பார்க்காம காலை 8 மணி 9 மணி வரையும் தூங்குறவங்களுக்கு தான் இந்த ஜென்ம சனி பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மீனராசிக்காரங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த நான் சொன்ன ஜென்ம சனியினால் வர எந்த பாதிப்பும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களை அஃபெக்ட் பண்ணாது. சரி, இந்த சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாரு? 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்புகள் ஸ்தானம்னு சொல்கிறது. இப்போ 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது புதுசாக ஒரு தொடர்புகள் நமக்கு கிடைக்கும். அது நல்ல தொடர்புகளும் கிடைக்கும், அது நம்மளை வந்து நெகட்டிவாக உள்ள தொடர்புகளும் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதை கொஞ்சம் கிளாரிட்டியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு புதுசாக ஒரு நண்பர் வரார், அவரால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னா அவர் டச்சில் இருக்கலாம். புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, அவங்களால நமக்கு ஏதோ ஒரு பாதகம் நடக்கும் போது நமக்கு தெரியும் போதே நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடணும். ஸோ இது 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது நடக்கும். இன்னொன்று 3ஆம் இடம் தான் சுய முயற்சி. அப்போ அந்த மீனராசிக்காரங்க சுய முயற்சியில் செய்கிற எல்லா விஷயத்துலையும் முதல்ல ஒரு தடை உண்டு. ஒரு முயற்சி நான் செய்ய புதுசாக ஒன்று செய்கிறேன் அப்படிங்கும்போது சுய முயற்சியில் ஒன்று செய்கிறேங்கும் போது ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு தடை வரும், காலதாமதமாகும். ஆனால் அந்த சனி பகவான் கொடுத்துருவார், தாமதமாக கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் ஸ்லோ பிளானட் இல்லையா? அப்போ தாமதமாக கொடுப்பார், ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவார். சுய முயற்சியில் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னா அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த மீனராசிக்காரங்க ஒரு தைரியம் ஒன்று கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் தைரியம், வீரியம், கீர்த்தி ஸ்தானம்னு சொல்கிறது.
அப்போ அந்த இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. இவ்வளோ நாள் பயந்துக்கிட்டே இருந்தவங்க, இது செய்யலாமா வேணாமா பயந்துக்கிட்டே இருந்தவங்க தைரியமாக ஒரு விஷயத்தை செய்வீங்க 3ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், இந்த 3ஆம் இடங்கிறது. அப்போ ரொம்ப நாளாக விற்க முடியாத ஒரு சொத்து ஒன்று விற்கும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த 3ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது. அதே மாதிரி சொத்து ஒன்று விரயமாகும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பேரில் இருக்கிற சொத்தை மனைவி பேர்லையோ இல்லை பிள்ளைங்க பேர்லையோ மாற்றிடணும், இல்லைனா கணக்கு வழக்குல அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த மீனராசிக்காரங்க. 3ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது மொபைல் ஃபோன் மாற்றுற மாதிரியோ இல்லை புதுசாக மொபைல் வாங்குற மாதிரியோ இல்லை மொபைலை டிஸ்பிளே போன மாதிரி ஏதோ ஒரு ரிப்பேரோ ஏதோ ஒன்று வரதுக்கு வாய்ப்பு உண்டு 3ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது. ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்த சனி பகவான் பார்க்க போகிறார். 7ஆம் இடம் அப்படின்னா களத்திரம், 7ஆம் இடம்னா திருமணம், மனைவி, கணவன் இதை சொல்கிறது. அப்போ மீனராசிக்காரங்க நிறைய பேருக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் திருமணம் ஆகும். ஸோ அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 7.5 சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும், 7.5 சனியெல்லாம் குழந்தை பிறக்கும், 7.5 சனியெல்லாம் வீடு கட்டுவாங்க, 7.5 சனியெல்லாம் வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. நம்ம 7.5 சனி பயந்துகிட்டே இருப்போம். நீங்கள் 7.5 சனி இருக்கிற எல்லாரும் விசாரிச்சு பாருங்கள். 7.5 வருஷம் முடியும் போது அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேரேஜே இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், வீடு வாங்கியிருப்பாங்க, வண்டி வாகனங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். நம்ம வந்து ஜென்மசனி பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 7ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது திருமணம் யாருக்கு 40 வயசு ஆயிடுச்சு திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். திருமணமாகி கரெக்டாக குழந்தையும் பிறக்கும். ஏன்னா சனி பகவான் தான் கர்மக்காரகன். அப்போ கர்ம புத்திரன் பிறப்பான் சனி பகவான் ராசியில் வரும்போது. ஸோ அப்போ திருமணமாகும், குழந்தையும் உண்டு. குழந்தைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு இந்த சனிப்பெயர்ச்சியில். சரி, 7ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும், கணவன் மனைவி கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும். அதாவது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, சண்டைகள் இதெல்லாம் வர வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் கணவன் அந்த மனைவி கிட்ட, மனைவி அந்த கணவன் கிட்ட. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதாவது கணக்கு வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பைப் வராது. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா 7ஆம் இடம் தான் லைஃப் பார்ட்னர், 7ஆம் இடம் தான் பிஸ்னஸ் பார்ட்னர், 7ஆம் இடம் தான். அப்போ நம்ம எங்கெல்லாம் போய் தொடர்பு வைக்கிறோமோ, எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறோமோ, மக்கள் தொடர்பு எல்லாமே 7ஆம் இடம் தான். ஸோ ஒரு மக்கள் தொடர்பு, மக்கள் சேவையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். தப்பாக பேசி மாட்டிக்குவீங்க நிறைய பேர், பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிக்குவீங்க. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு. 10ஆம் இடத்த சனி பகவான் பார்க்க போகிறாரு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். பொதுவாகவே சனி பகவான் தான் தொழில் காரகன், அவர் தான் ஜீவனக்காரகன், அவர் தான் ராசியில் வந்து 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தொழில் விருத்தியாகும், வேலை பார்க்குறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும், இல்லை நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க 2வது பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, 3வது பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த சனிப்பெயர்ச்சியில். அப்போ அதிகமாக உழைக்கிற மாதிரி வரும். எனக்கு தான் பணம் வருது, எனக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி வீட்டில் படுத்துட்டீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும். தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், அப்போ உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை இருக்குல்ல, ஆனால் தடை தாமதங்களை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் ஸ்லோ பிளானட், ஃபஸ்ட்டு பார்க்குற இடங்களுக்கு ஒரு தடையை கொடுப்பார். அப்போ ஒரு சின்ன பிரேக் இருக்கும் தொழிலில், எடுத்தோன்னே எல்லாமே கிடச்சிடாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே ஒரு பிரேக் கிடச்சி ஒரு தாமதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். நீங்கள் உங்கள் தொழில் விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற லாபமோ கிடைக்காது. ஸ்டார்டிங் பீரியடில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அது மாறிடும். சனி லேட்டாக தான் கொடுப்பார். ஸோ ஆரம்ப காலகட்டங்கள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், டல்லாக தான் இருக்கும் தொழில். அப்புறம் போக போக அது சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட இருக்கிறவங்கள, கீழே வேலை பார்க்குற லேபர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய விஷயங்களை, கொடுக்க வேண்டிய சம்பளம் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு 100 ரூபா சம்பளம்னா 10 ரூபா சேர்த்து கொடுத்துடணும் அவங்களுக்கு. அப்போ தான் அந்த சனி பகவான் தான் தொழிலாளிகளை சொல்கிறது சனி பகவான் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. பொதுவாக அந்த மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் தொழில், வருமானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சனி பகவான் கை வைக்க மாட்டார். ஏன்னா தொழில்காரனே அவர் தானே, தொழிலெலாம் கை வைக்க மாட்டார். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் தான் பார்த்துக்கணும். ஏன்னா ராசியிலே சனி பகவான் வரும்போது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். நான் சொன்ன மாதிரி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்துல, எல்லா உறுப்புகள்லையுமே கவனம். மொத்தத்தில் உடலில் கவனமாக இருந்துக்கணும், ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கணும், ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபுட் ஹேபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக டைமுக்கு தூங்குறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ஜென்மசனினா உடம்பை தான் படுத்தும். அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ மீனராசிக்காரங்க ஜென்மசனி பயப்படுறத ஃபஸ்ட்டு விட்டுறணும். நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். உழைக்க ரெடியாக இருந்துவாங்க. நீங்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க் போட போகிறீங்க, ஹார்ட் ஒர்க் போகிறதுக்கு ரெடியாக இருந்துவாங்க. அவ்வளோதான் மீனராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு அங்கே வந்து குளத்தில் குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸை அங்கே போட்டுட்டு சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே போக முடியலங்கிறவங்க தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குச்சனூரில் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கூட வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து அதோட வரலாறு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், போய் பாருங்கள். அது போக முடியல அப்படின்னா சோழவந்தான சனி பகவான் கோயில் ஒன்று இருக்குது.
மதுரை மாவட்டத்தில் சோழவந்தானில் சனி பகவான் கோயில் இருக்குது, அதுக்கு போயிட்டு வாங்க. இது எதுக்குமே எல்லாம் போக முடியாது சார் அப்படிங்கிறவங்க நவகிரகங்களில் சனி பகவான் இருப்பார். இப்போ நவகிரகங்களில் இருக்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை எல் தீபம் ஒன்று போட்டுட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம், இல்லை இது பண்ணி இல்லை வேற என்ன பண்ணலாமா அப்படிங்கிறவங்க, அதாவது தூய்மை பணி, சனியோட காரகங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது, ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம், இதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது, கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, செப்பல் வாங்கி கொடுக்கலாம் மெயினாக. ஏன்னா சனி பவனோட காரகங்கள்லாம் செப்பல் வருது. அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு வர உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு. இந்த ஜென்ம சனியினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றை தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ தைரியமாக இருங்க, ஜென்ம சனி நினச்சி பயப்படாதீங்க. இதெல்லாம் மீறி உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ம சனிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது. நீங்களே கேட்பீங்க, எனக்கு ஜென்மசனி நடக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஜாதகத்தில் மட்டும் நல்ல தசை புத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் மீனராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியது. கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நன்மையவே செய்வார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருக்கோவரணத்தில் நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக புதிய அலுவலகம் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி, புதுசாக ஜாதகம் எழுதணும், இல்லை ஜாதகமே இல்லாதவங்களுக்கு நம்ம பிரசனம் பார்க்கணும். இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க என் நம்பர் இருக்கும், என் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. நேரில் பார்க்க முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.